Hi friends, welcome to Tutors Funny தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து ரெட் பபிள்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இது பேசிக்ஸ் இந்த சைட்ஸ் என்னத்துக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, டிஷர்ட்ஸ், ஸ்டிக்கர்ஸ், ஃபோன் கேஸ் அண்ட் ஃபிலோ. இப்போ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் டிசைன்ஸை வந்து நீங்கள் செஞ்சு போட்டிங்கன்னா அவங்களே பிரிண்ட் பண்ணி அவங்களே வந்து உரிய கஸ்டமர்ஸ்க்கு வந்து செல் பண்ணுவாங்க. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது ஆர்ட் ஒர்க் உங்களுக்கு நல்லா முடியும்னா, இப்போ இல்லஸ்ட்ரேட்டரில் ஒரு நல்ல ஒரு ஆர்ட் ஒர்க் உங்களுக்கு பண்ண முடியும்னா, அந்த ஆர்ட் ஒர்க்கை வந்து நீங்கள் இந்த சைடில் நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் மணி மேக் பண்ண முடியும். இது வந்து உங்களுக்கு ஒரு ஹாபி டைமில் நீங்கள் செஞ்சு இதில் வந்து ஒரு நல்ல மணி மேக் பண்ணலாம். இதில் பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா டிஷர்ட்ஸ், இப்போ நான் ஒரு டிசைன் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு டிசைன் ஒன்று, சின்ன டிசைன் ஒன்று. இப்போ நார்மலாக இது வந்து டிஷர்ட்க்கு பிரிண்ட் பண்ணி அவங்க வந்து இந்த டிஷர்ட்டில் வந்து இந்த லோகோவுக்கு நீங்கள் ஒரு $20 நீங்கள் வந்து நீங்கள் கொடுத்துக்கிறீங்கன்னா, இதில் வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளோ கமிஷன் வேணும் அவங்க ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த டாலர் இந்த டிஷர்ட் வந்து $20 போகுதுன்னா எவ்வளோ கமிஷன் உங்களுக்கு வேணும், 25% 10% ஆட் பண்ணிங்கன்னா அந்த கமிஷன் உங்களுக்கு வரும். ரைட், இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ அதுக்கு நீங்கள் ரெட் பபிள்னு கூகுளில் சர்ச் பண்ணிட்டு இந்த பாருங்க, இதான் அந்த சைட், இதுக்கு போங்க. ரைட், இப்போ பாருங்க, இதுதான் அதுக்கான யூசர் இன்டர்ஃபேஸ். இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் இதில் கொடுத்துருக்காங்க செல் யுவர் ஆர்ட். ரைட், இதில் பாருங்கள் ஃபோன் கேஸுக்கு இருக்குது, ஸ்டிக்கர்ஸ்க்கு இருக்குது, க்ளோத்திங்க்கு இருக்குது. உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் இருக்க முடியும்னா இங்கே பாருங்கள், க்ளோத்திங்கில் போயிட்டு நான் இப்போ ட்ரெஸ்ஸஸ்ன்னு எடுக்கிறேன். இப்போ ட்ரெஸ்ஸஸ், ஹேட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிசைன் செஞ்சு போட்டிங்கன்னாங்க அதெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணும். ரைட், பாருங்கள் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. அந்த பாருங்கள் ட்ரெஸ்ஸஸ்க்கு இந்த மாதிரி டிசைன்ஸ். இது பாருங்கள் ஒரு ஆரஞ்ச், இந்த ஆரஞ்ச் காயை வந்து பாருங்கள் பல்வேறு டிசைனுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்காரு. ஓகே, இப்போ இது இந்த டிசைன் அவர் வந்து கேட்டாருன்னா உங்களுக்கு வந்து எடுத்தாருன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு கமிஷன் வந்து $56 விற்கிறாரு. $56 நீங்கள் எவ்வளோ கமிஷன் கேட்குறீங்களோ அந்த கமிஷன் வந்து அவருக்கு போகும். ரைட், ஓகே ரைட். இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன்னா அடுத்த இதுக்கு போகிறேன், கேட்டகரிக்கு பாருங்க. அதில் பாருங்க, அது ஆட்ஸ்ன்னு இருக்கு. ரைட், ஆட்ஸ் பாருங்க. தொப்பிக்கு டிசைனை பாருங்க. இப்போ சின்ன சின்ன டிசைன் செஞ்சு வச்சுருக்காங்க தொப்பிக்கு. இந்த மாதிரி பாருங்க, இதில் ஒன்றுமே இல்லைங்க. இங்கே பாருங்க, சும்மா எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா எழுதுறதுக்கு ஏதாவது தெரியும்னா, ஒரு நல்ல கண்டென்ட்ஸ் இங்கிலீஷில் ஒரு நல்ல வேர்டிங் போட்டு எழுதுவீங்கன்னா, ஒரு வேர்டிங்கை போட்டு 4 வேர்டிங் இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் பண்ணியிருந்தா உங்களுக்கு வந்து அந்த இதுக்கு போய் ஹட்டுக்குலாம் ரொம்ப லேஸாக செஞ்சுருக்காங்க. சின்ன லோகோஸ். இங்கே பாருங்க, சாரி ஐ ஆம் லேட், ஐ டிடன்ட் வாண்ட் டு கம். இங்கே பாருங்க, ஒரு சின்ன ஒரு டெக்ஸ்ட் தான். அந்த டெக்ஸ்ட்டில் பாருங்கள், இந்த ஒவ்வொரு கலர் இதெல்லாம் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் மட்டும் தான் எழுத போகிறீங்க. இது அது ஒவ்வொரு கலருக்கு வந்து இந்த அட்டை வந்து செட் பண்ணி வாங்குறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இதுகளுக்கு வந்து இந்த அட்டை வந்து அவங்க பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இதுகளுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு நல்ல மார்க்கெட் பிளேஸ் ஒன்று இருக்குது. ஒரு சின்ன டெக்ஸ்ட் தான். இந்த ஒரு டிசைன் இப்படி தான் எழுதியிருக்காரு. இந்த டிசைனை பாருங்கள், நிறையா எடுத்து இங்கே பாருங்கள், ஹேட்டுக்கு பிரிண்ட் பண்ணுறாங்க. அவட இங்கே பாருங்கள் ஏசிஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு பிரிண்ட் பண்ணுறாங்க. இந்த பாருங்கள் அவட டிஷர்ட்ஸ்க்கு பிரிண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபோன் கேஸுக்கு பிரிண்ட் பண்ணுறாங்க. பாருங்கள், இந்த பாருங்கள் போஸ்டருக்கு பிரிண்ட் பண்ணாங்க. ஒரு வேரியஸ் டிசைனுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற ஒரே ஒரு டெக்ஸ்ட்டு, அந்த டெக்ஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி மணி மேக் பண்ணிக்கொள்ள முடியும் இந்த ரெட் பபிள்ஸ்ன்ற சைட்ஸ் மூலியமா. இங்கே பாருங்க, கம்ப்ளீட்லி டெக்ஸ்ட் தான் இருக்குது, வேறு நத்திங், வேறு ஒன்றுமே கிடையாது இல்லை. இப்போ இதுகளை நீங்கள் செஞ்சு நீங்கள் மணி மேக் பண்ணிக்கொள்ள முடியும். ரைட், இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், அடுத்தது இந்த பாருங்க ஸ்டிக்கர்ஸ். இல்லை ஒவ்வொன்றையும் நீங்கள் போய்ட்டு எடுங்க. ஃபோன் கேஸஸ், இப்போ ஃபோன் கேஸ்னால் பாருங்கள் ஐஃபோன் கேஸ், இப்போ சாம்சங் கேலரிஸ்ன்னு இருக்குமே. ரைட், இப்போ இந்த மாதிரி ஃபோன் கேசஸில் நிறைய பேர் இந்த பாருங்க, இது நீங்கள் வாங்குற ஃபோன் கேசஸில் கூட இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் கூட நீங்கள் போட்டு மணி மேக் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த டிசைன்ஸை யாராவது ஒருத்தவங்க வாங்கினாங்கன்னா அவங்க டிசைனை, இந்த டிசைனை பிரிண்ட் பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க. நீங்கள் இது மூலியமாக நீங்கள் மணி மேக் பண்ணிக்கொள்ள முடியும். ரைட், இதில் ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா செல் யுவர் ஆர்ட்னு இருக்கு பாருங்க. இதில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து சைன் அப் பண்ணுங்க. செல் யுவர் ஆர்ட்னு கொடுத்தாவே அவங்களுக்கு செல்லிங் பண்ணுறதுக்கு முன்னுக்கே அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து சைன் அப் கேட்கும். நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செல் யுவர் ஆர்ட் கொடுப்போம். இதில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் இது ஆப்ஷன் ஆர்டிஸ்ட் சைன் அப்ன்றதை, இதை வந்து உங்களுக்கு இமெயில், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இதில் 3 கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணி. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே ரைட், இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த விஷயம் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். ரைட், இப்போ நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் வரும். இதில் பாருங்கள் கிரியேட் ப்ராடக்ட், செட்டப் ஷாப் அண்ட் கெட் பெய்டுன்னு இருக்குது. ஓகே ரைட்,
இதில் வந்து ஃபர்ஸ்ட் பாருங்கள் கிரியேட் ப்ராடக்ட்ஸில் வந்து உங்களோட டிசைனை நீங்கள் ஆட் பண்ணணும். ரைட். செட்டப் யுவர் ஷாப்பில் வந்து உங்களோட ப்ரொஃபைல் அவ்வளோ டீட்டெயில்ஸுங்க நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ரைட். உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர்ஸ், உங்கள் கவர் இமேஜ், உங்களோட ஆட் சோஷியல் லிங்க்ஸ்னால் உங்களோட நீங்கள் இந்த ஐட்டத்தை நீங்கள் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் எங்கெங்கே ப்ரமோட் பண்ணி விற்க போகிறீங்க. ரைட். நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்களே ப்ரமோட் பண்ணி ஒரு 5 ஐட்டத்தை விற்றா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்க வந்து முன்னுக்கு உங்களோட டிசைனை டக்குன்னு முன்னுக்கு கொண்டு வருவாங்க. ஓகே. ரைட். இப்போ இதிலே நீங்கள் டிசைனை போட்டு ஒரு கஸ்டமர் வந்து சர்ச் பண்ணி வாங்குறத விட நீங்கள் ஒரு 4-5 சோஷியல் லிங்க்கில் போயிட்டு நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக்காக இருக்கலாம், ட்விட்டராக இருக்கலாம், அதில் ஒரு அக்கௌண்ட்ஸில் வந்து நீங்கள் உங்களுக்கு நல்ல பெரிய ஒரு உங்களோட சர்ச்சர்ஸ் இருந்தாங்கன்னா அதில் நீங்கள் சர்ச் பண்ணி இந்த ஸ்டிக்கரை ஒரு 4-5 பேர் வாங்கினாங்கன்னா டக்குன்னு இந்த ப்ரொஃபைலை உங்களுக்கு பில்ட் பண்ணி முன்னுக்கு கொண்டு போக முடியும். ரைட். அப்புறம் உங்கள் பயோடேட்டா எல்லாம் கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் நிரப்பிக்கிறணும். ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி இந்த ஆட் ப்ரொஃபைல் பிக்சர்ஸ்னு இருக்குது. இதில் வந்து உங்களோட பிக்சர்ஸ்க்கு ஒரு இமேஜ் ஒன்று செட் பண்ணணுங்கன்னா அப்புறம் கவர் இமேஜ் ஒன்று செட் பண்ணுங்கன்னா இதில் பாருங்கள் செட் பண்ணுற நேரம் அவங்க சைஸஸ் கொடுத்துருவாங்க. அந்த சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஐக்கனுக்கான ஐக்கன்ஸ் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் செஞ்சு ஒரு இமேஜை செஞ்சுட்டு ஒரு ஐக்கனாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி இதில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அது ஐக்கன்ஸ் கன்வெர்ட் ஆகிடும். ஓகே. ரைட். இந்த செட்டிங் செய்ய நீங்கள் அடுத்தது கீழே உள்ள ப்ரொஃபைலில் வந்து கீழே அப்படியே வந்து உங்களோட நேம், லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் எல்லாத்தையும் போட்டு உங்களோட ப்ரொஃபைலில் வந்துங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கான உங்களோட நேம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் தான் கீழே கொடுத்துருக்கேன். ரைட். அடுத்தது இங்கே வந்து எடிட் பேமெண்ட் டீட்டெயில்ஸ்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இதில் வந்து உங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ள முடியும். உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்க முடியும். அதாவது பேபால் கேட்வே மூலியமாகவும் பேனியர் கார்டு மூலியமாகவும் நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் நீங்கள் உங்களோட பேமெண்ட்டை வந்து எடுத்துக்க முடியும். அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் எங்கே கொடுங்க. உங்களோட பேபாலோட இமெயில் அட்ரஸ் அல்லது உங்களோட பேனியர் அக்கௌண்ட்டை வந்து இதுக்கு வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரைட். அந்த 2 விஷயம் வந்து எல்லாம் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க இதில் செய்யறது. ரைட். ஓகே. அந்த விஷயத்தை தான் நீங்கள் இந்த இதில் செஞ்சுக்கிறது. இதை வந்து நீங்கள் முதல்ல செஞ்சு முடிங்க. இதை முக்கியம். நம்ம செட்டப் நம்மளோட கம்ப்ளீட்லி நம்மளோட டீட்டெயில்ஸை ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைட்டுக்கு கொடுக்கணும். ஏன்னா வர்றவங்க வந்து நம்ம டீட்டெயில்ஸையும் வந்து சில ஃபாரினர்ஸ்லாம் வந்து ரீட் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே. அதனால இதை வந்து கொஞ்சம் சரியாக செஞ்சுக்கிறீங்க. ஓகே. ஒரு ஜாப்பில் நீங்கள் வந்து எப்படி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி உங்கள் பயோடேட்டா எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி இதையும் வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரைட். அடுத்தது ஆடியோ டிசைன் இருக்குது. இதுதான் நம்ம வந்து பார்க்குறது. ஓகே. இப்போ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட டிசைனை வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ நான் வந்து ஒரு டிசைன் ஒன்று செஞ்சுருக்கேன். இப்போ சாதாரணமாக சின்ன ஒரு டிசைன் ஒன்று செஞ்சுருக்கேன் இல்லஸ்ட்ரேட்டரில். சும்மா சின்ன டிசைன் ஒன்று பாருங்கள். ஓகே. இப்போ இதை வந்து நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ இதை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன்னா நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் என்னத்தில் இதை வந்து நான் வந்து ஒரு ஜேபிஜியாக ஒரு பிஎன்ஜியாக இருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு பேக்ரவுண்ட் வந்து யூஸ் கிளிப்போர்ட் இங்கே வந்து எப்படி டிசைன் ஆர்ட் ஒர்க் 1ன்னு சொல்லி கொடுக்குறேன். ரைட். இது வந்து இவங்க வந்து இந்த ஒரு ஆர்ட் ஒர்க்கை வந்து இதில் வந்து எங்கே கொடுத்துருக்கேன் இது. ரைட். இதில் கீழே வந்து நான் வந்து ஜி டிரைவில் வந்து ஜிஜிங்கிற ஃபோல்டரில் போட்டிருக்கேன். ரைட். ரைட். இதை வந்து நான் ஓகே பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து அப்லோட் பண்ண போகிறேன். அப்லோடு நீங்கள் ஆர்ட் ஒர்க் நான் போயிட்டு ஜி டிரைவில் ஜிஜிஜியில் நான் சேவ் பண்ணேன். சாரி டி டிரைவில் டி டிரைவ் இதில் இதை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே. இல்லை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இது வந்து இதில் வந்து டைட்டில். ரைட். இப்போ டைட்டில் நீங்கள் கொடுக்குற நேரம் இந்த டிஷர்ட்ஸுக்கு கொடுக்குற நேரம் கொஞ்சம் அழகான டைட்டிலாக கொடுங்க. இப்போ நான் நார்மலாக சும்மா நான் எழுதி வச்சுருக்கேன் டைட்டில் வந்து இதுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஃபனி ஃபேஸ் வித் ஸ்பெக்ஸ்னு அடிச்சிருக்கேன். இது ஒரு ஃபனி ஃபேஸ் வித் ஸ்பெக்ஸ்னு அடிச்சிருக்கேன். நீங்கள் ஃபனி ஃபேஸ் வித் கிளாஸ்ன்னு சொல்லி நீங்கள் அடிக்கலாம். இல்லைனா ஸ்மைலி ஸ்பேஸ்ன்னு சொல்லி அடிக்கலாம். அதை உங்களுக்கு விருப்பம் மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும். சின்ன ஒரு அழகான டைட்டில் வந்து கொடுங்க. ரைட். டேக்ஸில் தான் அவங்க சர்ச் பண்ணி வருவாங்க அவங்கள. இந்த மாதிரி ஒரு டேக்ஸ் நீங்கள் டேக்ஸ் சரியாக கொடுக்கணும். இப்போ டேக்ஸ் சரியாக கொடுக்குறேனே நம்ம சும்மா இந்த இமோஷன், ஸ்மைலிஸ், இமோஜ், ஃபனி ஃபேஸ் இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் டேக்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இந்த டேக்ஸை நான் இங்கே கொடுக்குறேன். ரைட். இந்த மாதிரி ஒரு டேக்ஸை நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி கமா கொடுத்து டேக்ஸை கொடுக்குறேன். இப்போ டிஸ்கிரிப்ஷன் ஒன்று எழுதிக்கிறேன். ரைட். இப்போ நான் வந்து சும்மா ஒரு டிஸ்கிரிப்ஷன்
or some funny face with specs, right? இந்த மாதிரி நான் எழுதிக்கிறேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லாம் முக்கியங்க. நமக்கு வந்து இந்த இமேஜஸை பார்க்குறவங்களுக்கு வந்து ரைட். இப்போ அடுத்தது வந்து கீழே வந்து இதில் பாருங்கள் லாங்குவேஜஸ் இருக்குது. நிறைய பேர் இப்போ இங்கிலீஷில் மட்டும் எழுத தேவையில்ல, ஃபில் பண்ண தேவையில்ல. நீங்கள் வேறு மற்ற ஃப்ரெஞ்ச் இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜஸ்லேயும் நீங்கள் வந்து டைட்டில்ஸை கொடுத்துக்கலாம். ரைட். அடுத்து வந்து பாருங்கள் இந்த டிஷர்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்றத ப்ரிவியூவாக காட்டுறாங்க. இப்போ உங்களுக்கு பாருங்கள் எப்படி அந்த டிஷர்ட் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்குன்றதை காட்டுறாங்க பாருங்கள். அந்த டிஷர்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்றதை காட்டுறாங்க. இதை நீங்கள் எடிட் பண்ணலாம். இந்த மாதிரி பிரிண்ட் ஆகிருக்கு. இதை நீங்கள் கொஞ்சம் ஸ்கேல் இமேஜ் வந்து சின்னதாக இருக்கும், இல்லாட்டி அசிங்கமாக இருக்கும். இந்த மாதிரி கொடுங்க. ரைட். அப்ளை த சேஞ்சஸ். இப்போ அப்ளை ஆச்சு சேஞ்சஸ். ரைட். இப்போ இதில் மாதிரி பாருங்கள் ஒவ்வொரு ஃபிலோ கேஸ் ஃபோன் கேஸ்க்கு இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இதை எடிட் பண்ணுங்கள். இப்படியே வைக்க வேணாம். ரைட். ஃபோன் கேஸ்க்கு அந்த ஃபோன் கேஸ்க்கு எப்படி இருக்குன்றதை காட்டுறாங்க. இதை எடிட் பண்ணிவிட்டு இது ஸ்கேல் இமேஜஸை வந்து கொஞ்சம் இப்படி குறைங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இருக்குது. ரைட். இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்கேல்ஸை வந்து குறைச்சி கொடுக்கணும். ஏன்னா இல்லாட்டி கொஞ்சம் அசிங்கமாக போயிடும். இந்த பார்த்தீங்கன்னா கர்டன்ஸ்லேருந்து எல்லாத்துக்கும் இருக்குது. இந்த கர்டன்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க ஒரு டிசைன். இந்த லேப்டாப் ஸ்கின்ஸ் இதுலேயும் வந்து நீங்கள் எடிட் பண்ணி இதை வந்து பெருசு வந்து எடிட் பண்ணி கொடுங்க. அதில் கொடுத்துருக்கதை வந்து கொஞ்சம் நீங்கள் ஸ்கேல் பண்ணுங்கள். ஏன்னா அப்படி தான் அது ரொம்ப இதாக இருந்துச்சு. கொஞ்சம் அழகாக சின்னதாக கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும். ரைட். ஓகே. இப்போ இந்த மாதிரி தான் நம்ம சாதாரணமாக நம்ம எடிட் பண்ணி கொடுக்குறது. இப்போ ஒவ்வொரு நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அவ்வளோதான் நீங்கள் வந்து கணக்காக செட் ஆகாட்டி நீங்கள் எடிட் பண்ணி கொடுங்க. சிலது செட் ஆக்கி கொடுப்பாங்க அவங்களே, சிலதுக்கு நீங்கள் எடிட் ஆகிறது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சாக்ஸுக்கும் அவங்களோட டிசைன்ஸை கொடுத்துருக்காங்க. இப்படி சாக்ஸ் பாருங்கள் எப்படி இருக்காங்க. பட் இதே நீங்கள் வேணா கொஞ்சம் எடிட் பண்ணி பார்க்கலாம். சாக்ஸ்க்கு இந்த மாதிரி தான் சாக்ஸ் பாருங்கள். இப்போ ஸ்கேல் பண்ணி கொஞ்சம் பார்த்தோம்னா சாக்ஸ்க்கு இந்த மாதிரி தான் இப்போ சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் டிசைன். சாக்ஸுக்கு வந்து கொஞ்சம் பிடிச்சிருச்சு. அதாலே டபுளாக பிரித்து வச்சுருந்தாங்க சாக்ஸுக்கு. அடுத்த இதில் பாருங்கள் நிறையா இருக்குது. இதில் சாக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்கேல் வந்து கூட்டிகிட்டு இதை கொஞ்சம் கணக்காக இந்த மாதிரி கணக்காக வச்சுட்டு அப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி பிரிங்க காட்டுது. ரைட். இங்கே பாருங்க இவ்வளோத்துக்கும் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஆப்டிமைசேஷன் இல்லை பாருங்கள் டிஃபால்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஷாப்னு இருக்குது. இதில் வந்து நீங்கள் இதில் எதுவுமே நீங்கள் செலக்ட் பண்ணாங்க. இல்லை ஆப்டிமைசேஷன் ரெக்கமெண்டட் ஆப்ஷன் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் ரெக்கமெண்ட்ஸ் கொடுங்க. ரைட். ஓகே. கொடுத்துட்டு இதில் வந்து எஸ் கொடுங்க. கொடுத்து நான் அக்செப்ட் த ரெட்பபிள் யூஸ் அக்ரிமெண்ட்னு கொடுத்து நீங்கள் சேவ் யுவர் ஒர்க்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஓகே. ரைட். இல்லை அவ்வளோ விஷயமும் இல்லை பாருங்கள் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் செய்யணும் நான் சொன்ன அந்த இதில் பாருங்கள் இதெல்லாம் இப்படி இருக்குது. இதை கொஞ்சம் நீங்கள் எடிட் பண்ணி போட்டுருங்க. ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் வந்து சின்னதாக்கி போடுங்க. ரைட். இங்கே பாருங்கள் க்ளாக்கு எல்லாத்துக்கும் டிசைன்ஸ். இதுக்கெல்லாம் வந்து பாருங்கள் கொஞ்சம் இதோட இதாக இருக்குது. வெட்டுப்பட்டு போனதெல்லாம் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அசிங்கமாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் டைம் எடுத்து இதை கொடுத்தீங்கன்னா அதாவது நீங்கள் உங்களுக்கு வந்து டேப்லெட்டுக்கு ஒவ்வொன்றுக்கு வந்து செஞ்சுருக்காங்க. நீங்கள் எடிட் பண்ணி கொடுக்க தான் இருக்குது. நீங்கள் கொடுத்த ஒர்க்கை வந்து நீங்கள் ஒன்லேயே வந்து எல்லாம் எடிட் பண்ணிக்கலாம். இந்த எடிட் ஆகிடும். நான் கொஞ்சம் செல்ஸு கொடுப்பேன். இந்த எடிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ரிவியூவை இந்த ப்ரிவியூ சாரி இதை வந்து நான் கேட்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஒவ்வொன்றையும் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அப்போ நான் உங்களுக்கு வந்து மார்க்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ மார்க்ஸுக்கும் வந்து நம்ம நார்மலாக இங்கே எடிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்கேல் எப்படி வருதுன்னு. இப்போ இதை வந்து நீங்கள் மார்க்குக்கு கணக்காக வச்சு கொஞ்சம் ஸ்கேல் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த ஹாரிசான்டல் வெர்டிகல்ஸ் எல்லாமே செட் பண்ணலாம். இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே. ரைட். ஓகே. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொள்ளலாம் உங்களோட ஒர்க்கை. ரைட். ஓகே. இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஓகே. ரைட். இவ்வளோதாங்க செய்ய வேண்டிய விஷயம். செஞ்சுட்டு நம்ம இதில் வந்து உங்களுக்கு வந்து வேணுங்கிற கலர்ஸ் எல்லாம் பேக்ரவுண்ட் கலர்ஸ் எல்லாம் என்ன செட் பண்ணி பார்க்கணும். எப்படி கலர்ஸ்க்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செஞ்சுட்டு நீங்கள் வந்து இதில் வந்து சேவ் யுவர் ஒர்க்னு கொடுக்க தான் இருக்குது. அந்த ஒர்க் வந்து ப்ராசஸ் ஆகும். இல்லை அவ்வளோதான் நீங்கள் செய்ய இருக்குங்க. இல்லை நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற நேரம் உங்களோட ஒர்க்கை வந்து இந்த இதுகளை பார்க்கணும். நீங்கள் அப்லோட் பண்ணுற ஆர்ட் ஒர்க் வந்து ஜேபிஜி அண்ட் பிஎன்ஜி ஓ கிஃப் இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். மினிமம் வந்து 1000 ஃபிக்ஸட் ரெசல்யூஷனில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ரைட். மினிமம் குறைஞ்சது 1000 ஃபிக்ஸட் ரெசல்யூஷன் தான் அவங்க எடுப்பாங்க. ரைட். இந்த டிசைனிங் கைட்ஸ்லைன் போய்ட்டு நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம்.
ரீட் பண்ணி பார்த்துக்கலாம் அவங்க என்னென்னா கைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ இவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். இதை நீங்கள் ஒரு ஹாபி டைமில் வந்து இதை வந்து நீங்கள் ஒரு பொழுதுபோக்கை நீங்கள் கழிக்கிற நேரம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் ஒன்று உங்களுக்கு செஞ்சு போட்டு நீங்கள் மணி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் மணி மேக் பண்ணக்கூடியதாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.